ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். நம்ம தளபதி விஜய் சார் இது என்ன பட்ஜெட்லாம் இது பண்ணியிருக்காரு. வெரி குட்டு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்லது பண்ணியிருக்காரு. பட் அவர் நல்லது பண்ணால் கூட சில வெளி ஆளுங்க பேச்சுக்கு இடம் கொடுத்து டெரர் சினிமா ஓட்டின்னு திரிகிறாங்க. அவர் அமெரிக்காக்காரெல்லாம் தேடி பிடிச்சி எப்படி ஆயத்துல கொமினியை தேடி பிடிச்சி சாவடிச்சாங்களோ அது மாதிரி அவர் தேடி பிடிச்சி பெங்களூரில் போய் அவரை தேடி அவர் சரித்திரம், அவர் புராணம் வாசிச்சுன்னு இருப்பாராம். அவருடைய சரித்திரம், புராணம், அவருடைய பேக்ரவுண்டெலாம் அவர் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அந்த அவன் ஆடுற டெரர் கேமுக்கு பாவம் எத்தனையோ நாடுங்க அழிஞ்சு போச்சு. நம்ம தளபதியெலாம் உளவு பிரிவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராரோ தமிழ்நாடு நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க. செத்துப்போன தமிழ்நாட்டில் இருந்து செத்துப்போன ஜனங்க மேலே நிம்மதியாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்து செத்துப்போன ஜனங்க மேலே நிம்மதியாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய டெரர் கும்பல் வெளியில் ஆப்ரேட் ஆகின்னு இருக்குது. அது அவர் பெங்களூரில் அப்படியே ஃபஸ்ட்டு என்ன ஹோமோ லைஃப்போ ஏதோ எடுத்து வந்துட்டார். அப்படியே உள்ளுக்குள் சினிமா காமிப்பாராம். என்னவோ அந்த எப்படி சொல்கிறது, நம்ம தளபதி விஜய் சார் உளவு பிரிவு ஸ்ட்ராங்காக எவ்வளோ வைக்கிறாரோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுதான் நிஜம், உண்மை. அந்த அவர் டெரர் சினிமா 2007 ஓட்டின்னு இருக்கார். டெரர் சினிமா. அப்புறம் இன்னும் அங்கே உக்காந்து பேசுவாங்களாம், செத்து போய் எல்லாம் அங்கே போயிடுவாங்களாம். அவர் அவங்க கூடலாம் உக்காந்து பேசுவாங்களாம். இந்த ஜனங்கள்லாம் செத்து போய் அங்கே போவாங்களாம், அவங்க கூட உக்காந்து பேசுவாராம். அது ஒரு வாழ்க்கையாம். என்னென்ன வேஷம் அமெரிக்காக்காரெல்லாம் தேடி அவங்களாம் உஷாராக இருந்தால் தான் அமெரிக்காவில் அவங்க நல்லபடியாக இருக்கும். மீதி நாடு யூரோப்பு அண்ணான் சைடு ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி எல்லாம் டோட்டலி டூம்டு. அவ்வளோ பெரிய டெரர் அவர் ஆர்கனைஸ் பண்ணி திரிவாராம். அவர் சரித்திரம் வேணாம், அவருடைய புராணமும் வேணாம், அவருடைய கதையும் வேணாம். அதனால் அவர் இப்படி காலத்தை ஓட்டின்னு இப்படிலாம் டெரர் பண்ணின்னு அவர் டெரர் ஆர்கனைஸ் பண்ணுவாராம். அப்படியே ஜனங்கள்லாம் கேட்பாங்களாம் அவருக்கு. அங்கே அது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அதனால் கேஸுன்னு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் நல்ல ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்க நல்ல ஜனங்க, பாவம் பண்ண வேணாம்.